கோழிக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளா இந்த மாரி தான் துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை இதெல்லாம் பறிச்சு ஒட்டுக்கா போட்டு அரைச்சு பண்ணைக்கு கொண்டு போயிருவேன். ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா தண்ணீல கலந்து விடுவாங்க. அதிகமா வந்து கோழிகளுக்கு இயற்கையானது தான் அதிகமா குடுப்பேன். உருட்டாதீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. நிஜமாவே இது உண்மை. வேக்சின் போட்டாங்கனாலே ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை அந்த மாரி தான் தண்ணீல கலந்து விடுவோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு பண்ணைக்கு கிளம்பி போயாச்சு. போற வழியில வந்து நல்லா ஆறு இருக்கு. சரி தண்ணி எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். நம்ம வீட்லேருந்து பண்ணைக்கு போகிறது ஒரு 10 கிலோமீட்டர். போகிற வழியில நிறைய வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கு. அங்கே அள்ளி குளம். அதையும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பண்ணைக்கு கிளம்பி போயிட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் நைட் நேரத்தில் போகிறக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்புறம் இந்த குட்டீஸ்கள கூப்பிட்டுட்டு கதை பேசிகிட்டே போவோம். அதனால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிரும். எப்படியோ பண்ணைக்கு போய் அந்த ஜூஸ் எல்லாம் குடுத்துட்டு, ஒரு டீயை சாப்பிட்டுட்டு திரும்பியும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா மாட்டுக்கு வந்து பால் கறக்கணும். அதனால் ஓடி வந்துட்டேன்.